அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் 20/3/2026 வெள்ளிக்கிழமை. இன்று 3ஆம் பிறை தரிசனம், பங்குனி மாதத்தோட 3ஆம் பிறை தரிசனம். யார் ஒருத்தவங்க மாதந்தோறும் இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை பார்க்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதத்திலும் முன்னேற்றம் அடைவார்கள், வெற்றியும் பெறுவார்கள். அவர்களுடைய சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தொழில் சம்பந்தமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதாவது பர்சனல் சைடும் சரி, ப்ரொஃபஷனல் சைடும் சரி, அவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும். ஏன் நம்ம இதை மாதிரி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வயது வித்தியாசமே இல்லாமல் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3ஆம் பிறை. அதிலும் வசந்த நவராத்திரி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான 9 நாட்களில் இந்த 3ஆம் பிறை வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி தாயார் வழிபாடு, அதோட சுக்கிரனோட வழிபாடு நம்ம மறக்காமல் செய்வோம். யாருக்கு தான் சுகபோக வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆசை இருக்காது? எல்லாருக்குமே நம்ம வசதியாக இருக்கணும், நம்ம கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்கணும், நம்ம போடக்கூடிய உடைகளாகட்டும் அல்லது நகைகளாகட்டும் எல்லாமே கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. எப்பொழுதுமே நம்ம பளிச்சுன்னு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்படி ஒரு வாழ்க்கையை நமக்கு அள்ளித்தரக்கூடியவர் சுக்கிரன். அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்று. இதோடு சேர்ந்து சந்திரனுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, இது எப்படி ஒரு பொன்னான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் சந்திர பகவானே போற்றி அப்படிங்கிறத எழுதுங்க, அல்லது சந்திரனே போற்றி அப்படிங்கிறத எழுதுங்க. எப்படி சுகபோகங்களுக்கு சுக்கிரன் அதிபதியோ, தெளிவான மனதுக்கு சந்திரன் அதிபதி, மனோகாரகன் அல்லது ஆயுட்காரகன் என்று அழைக்கக்கூடியவர் தான் சந்திரன். அந்த சந்திரன் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்தாதான் எது சரி எது தவறு, இதை இந்த நேரத்தில் செய்யணுமா வேணாமா, இவங்கக்கிட்ட இப்படி பேசணுமா பேசக்கூடாதா, நம்ம ஒருத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி தைரியமாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மன தெளிவை நமக்கு தரக்கூடியவர் சந்திரன் தான். எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு கோழையாக இருந்துக்கிட்டு இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேக மனப்பான்மையோடு இருந்துக்கிட்டு, இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்லே, எனக்கு இப்போ நான் வாங்குகிற சம்பளமே போதும் அப்படின்ட்டு ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அங்கே சந்திரன் கெட்டு போயிருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். ஆமாங்க, எந்த ஒரு புது முயற்சியுமே செய்யாமல் வந்தது வரட்டும் போனது போகட்டும் அப்படின்னு இருக்கிறாங்க பாருங்க. தேமேன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பாங்க. அந்த ஒரு வாழ்க்கை மாறணும்னா நமக்கு புத்தி தெளிவாக இருக்கணும், ஒரு தைரியமான மனது வேணும். அதற்கு சந்திரன் மிக மிக முக்கியம். இப்போ சின்ன குழந்தைங்க இந்த 3ஆம் பிறையை பார்க்கும்பொழுது அவர்களுடைய கண் பார்வை, புத்தி கூர்மை அதிகரிக்கும். புத்தி கூர்மை, சாதுரியம் இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர்களுடைய படிப்புக்கும் சரி, வாழ்க்கைக்கும் சரி. ஸ்டடீஸை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாதுங்க, லைஃப் ஸ்கில்ஸும் ஒருத்தவங்களுக்கு வேணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமணம் ஆகாதவர்கள் 3ஆம் பிறையை பார்க்கும்பொழுது திருமணம் கைகூடும். திருமணமான தம்பதியர்கள் பார்க்கும்பொழுது அவங்க ஒற்றுமையாக வாழ்வாங்க. கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது நீங்கும். மனதொத்த தம்பதிகளாக அவர்கள் வாழ்வார்கள். அதே போல் வயதானவர்கள் பார்க்கும்பொழுது நோய் நொடிகள் தீரும், அவர்களுடைய ஆயுள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஸோ எல்லாருமே அந்த 3ஆம் பிறையை நீங்கள் காலையில் குளிச்சிருந்தாலும் பார்க்கறதுக்கு முன்பு குளிக்க முடிஞ்சவங்க இன்னொரு தடவை குளிக்கலாம், அல்லது முகம் கை கால் அலம்பிட்டு 3ஆம் பிறையை பார்க்கலாம். எப்பொழுதுமே நம்ம 3ஆம் பிறையை பார்க்கக்கூடிய நேரம் 6:30 7:15 மணி, 6:30 to 7:15 மேற்கு அடிவானத்தில் நம்ம பார்க்கலாங்க. அழகான ஒரு வெள்ளி கீற்றை நம்ம வானத்தில் பார்த்தா எப்படி இருக்கும், அதே போல தாங்க இருக்கும். ஆனால் இது சில நொடிகள் மட்டுமே தெரியும். சில மாதங்களில் சில நிமிஷங்கள் நம்ம இதை பார்க்கலாம். ஆனால் பார்க்கும் பொழுது ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த ஒரு வரியை நம்ம உச்சரிச்சுக்கிட்டே பார்த்தோம்னா சிவனுடைய ஆசியோடு நமக்கு சந்திர பகவானோட ஆசியும் சேர்ந்து கிடைக்கும். ஏன்னா நம்ம பார்க்கக்கூடியது சாட்சாத் சிவபெருமான் தன்னுடைய திருமுடியில் சூழியிருக்கக்கூடிய சந்திரனை தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னும் சொல்லப்படுது. சரி, இன்னைக்கு நம்ம
உங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றும் பொழுது நீங்கள் என்ன பொருள் விளக்குக்கு அடியில் வைக்கணும். நீங்கள் எந்த விளக்கு ஏற்றினாலும் சரி, நீங்கள் குத்து விளக்கு ஏற்றுறீங்களோ இல்லை காமாட்சி அம்மன் விளக்கோ அல்லது வெள்ளி விளக்கோ அல்லது சாதாரண நாங்கள் அகல் தாங்க ஏற்றுறோம் அப்படின்னாலும் நீங்கள் அந்த அகலுக்கு கீழே இன்னொரு அகல் வச்சு அதில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருளை வைத்து நீங்கள் ஏற்றலாம். இப்போது சுக்கிரன் அப்படின்னாலே அவருக்கு உரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை மொச்சை. சந்திரனுக்கு உரிய தானியம் நெல். நெல் வந்து நிறைய பேர் எங்ககிட்ட இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பச்சரிசியை தான் சொல்லுவோம். நீங்கள் இன்றைக்கே இந்த 2 பொருட்களை மொச்சை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வெறும் 6 மொச்சை நீங்கள் வச்சாலே போதும். அதை மாதிரி 6 பருக்கை அந்த அரிசி, சரிங்களா, 6 கிரெயின்ஸ் ஆஃப் ரைஸு, அதுக்கப்புறம் 6 வெள்ளை மொச்சை. இதை மட்டும் நீங்கள் அந்த விளக்குக்கு அடியில் வச்சு அதற்கு மேலே நீங்கள் வந்து விளக்கேற்றுங்க. நம்ம எப்பொழுதுமே நீங்கள் சந்திர தரிசனம் செய்யும் பொழுது கைகளில் பச்சரிசி சில்லற நாணயங்கள்லாம் வையுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில பேர் வந்து சந்திரனை பார்ப்பாங்க. சில பேர் வந்து ஒவ்வொரு முறையும் கமெண்ட்டில் நாங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணோம் பார்க்க முடியலன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் விளக்கேற்றும் பொழுதே, நீங்கள் 6 மணிக்கு விளக்கேற்றுறீங்க இல்லை 5:45 மணிக்கு விளக்கேற்றுறீங்கன்னா இந்த 2 பொருளை நீங்கள் விளக்குக்கு அடியில் வச்சுட்டு, பொன் பொருள் சேர்க்கை அபரீதமாக எங்களுக்கு சேரணும், தெளிவான மனது, தைரியமான மனது, உறுதியான மனது எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கிட்டே ஏற்றுங்க. அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து எந்த இடத்துல தெரியுமோ சந்திரன், மொட்டை மாடியிலிருந்தோ அல்லது பால்கனியோ எங்கேருந்து தெரியுமோ அங்கே சந்திர பகவானை பார்த்து நன்றாக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படி நம்ம வேண்டிக்கிட்டாலே நிச்சயமாக, இப்போ நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வரப்போது, பசங்க வந்து நல்ல மார்க் அதில் ஸ்கோர் பண்ணுவாங்க. அது மாதிரி உடல் நலம் அப்படிங்கிறது முன்னேறும், மன தெளிவு பெறும், வீட்டில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் தீரும், அனைத்து வகையிலும் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ யாருமே தவற விடாதீங்க. அதிலும் இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் 3ஆம் பிறையை பார்க்கணுங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். ஸோ இந்த 3 பேரும் வந்து முயற்சி செய்து பாருங்கள். இப்போ மழை காலம்லாம் இல்லை, அதனால் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 3ஆம் பிறை நமக்கு உணர்த்தும் ஒரு கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். அதுதாங்க நம்ம சீக்கிரமாக வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு குறுக்கு வழியில் போகாமல் பொறுமையாக நிதானமாக நம்ம முன்னேறினால் அந்த முன்னேற்றம், அந்த வெற்றி அப்படிங்கிறது நிலையானதாக இருக்கும். அதை தான் வந்து இந்த 3ஆம் பிறை அப்படிங்கிறது நமக்கு உணர்த்துது. பொறுமையாக வளர்ச்சி அடைந்தாலும் அது வந்து உறுதியான நிலைத்த வளர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இது நமக்கு உணர்த்துது. ஆகவே ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து முயற்சி செய்வோம், பார்த்தா அந்த மந்திரத்தை சொல்லுவோம். அப்படி இல்லைன்னாலும் நம்ம மனசு விட்டுடாமல் அடுத்த மாதமும் அந்த முயற்சியை பண்ணுவோம். நீங்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கும் சென்று அங்கே 2 நெய் தீபமும் ஏற்றி வரலாம். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். நன்றி.